அதிமுக கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற லிஸ்ட் தயாராகிவிட்டதாகவும், ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருப்பதால் அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS டெல்லி பறந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சில வாரங்களில் சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திமுக அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த முறை ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுகவில் வேலைகள் நடந்து வருகின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்ட அதிமுக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பாஜகவை கூட்டணியில் இணைத்துள்ளது. மேலும் பல ஆண்டுகளாக எதிரும் புதிருமாக இருந்த TTV தினகரனையும் கூட்டணியில் இணைத்த EPS மேலும் தமாக, புரட்சி பாரதம், IJK உள்ளிட்ட கட்சிகளுடனும் கூட்டணி வைத்துள்ளார். இந்த கூட்டணியில் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என EPS கையில் லிஸ்ட் ஒன்று இருப்பதாக சொல்கின்றனர். அதன்படி அதிமுக 170 175 இடங்களிலும், பாஜக 23 இடங்களிலும், பாமக 18 இடங்களிலும், அமமுக 10 இடங்களிலும், தமாக 3 இடங்களிலும், புரட்சி பாரதம், IJK, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் கூடுதல் தொகுதிகள் கேட்டு கூட்டணி கட்சிகள் விடாப்பிடியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று மதுரையில் கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் முடிவு எட்டப்படவில்லை என சொல்கின்றனர். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி பறந்துள்ளார். அவரிடம் தொகுதி பங்கீடு லிஸ்ட் இருப்பதாகவும், சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி எந்த சிக்கலும் இல்லாமல் தொகுதிகளை கைப்பற்ற EPS கணக்கு போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு மார்ச் 6ஆம் தேதி கூட்டணி கட்சிகளின் தொகுதி பட்டியல் வெளியிட திட்டமிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதோடு சேர்த்து அமித்ஷாவுடனான சந்திப்பின் போது திமுகவிற்கு உதவும் IAS IPS அதிகாரிகள் பட்டியலை அமித்ஷாவிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும், அமைச்சர் KN நேரு மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அவர்கள் மீதான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வலியுறுத்தவிருக்கிறார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.